வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. சேரன் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்க என்னன்னு வாசனையெல்லாம் பலமா இருக்கு. வேர்க்கடலை சட்னி வாசனை மாதிரியே இருக்கே. இன்னைக்கும் தோசையா என்ன அப்படிங்கிறாரு சோழன். நீ அப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் நான் தோசை செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேரன் உட்கார. தோசை செய்யலையா, அப்ப வேற என்ன இட்லியான்னு கேக்குறாரு சோழன். உப்மாங்கிறாரு. உப்மாவா அப்படின்னு சோழன் பல்லவன் ரெண்டு பேரும் பயங்கரமான ரியாக்ஷனை கொடுக்க, டேய் முதல்ல சாப்பிட்டு பாருங்கடா, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு, அதை விட்டுட்டு உப்மான்னு சொன்னதுமே முகத்தை இப்படி வச்சுக்காத அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவா அண்ணே செம்மையா செஞ்சிருக்காரு, அண்ணே செய்யும் போது நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்ததுங்கிறாங்க நிலா. நிஜமாவா சொல்றீங்கன்னு நம்பாம கேக்குறாரு பல்லவன். நிஜமாதான் அவங்க சொல்ல, என்னமோ சொல்றீங்க, சரிண்ணே என்ன எனக்கும் கொஞ்சம் அந்த உப்மாவை போடுனே. நிலா வெளியே பார்க்க, ஏங்க அவர் இன்னும் வரலங்க, எங்கேயாவது ஜூஸ் அடிச்சுட்டு மட்டையாயிருப்பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படிடா இருக்கு பல்லவா அப்படின்னு சேரன் கேட்க, இருண்ணா இப்பதான் சாப்பிட போறேங்கிறாரு அவரு. இன்னும் சாப்பிடலையா நீன்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு சொல்றேன் இருண்ணா அப்படிங்கிற பல்லவன் ஒரு வாய் எடுத்து வச்சு மென்னு பார்த்துட்டு, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கு, ஆனா நீ அந்த சைனீஸ் டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா இந்த மாதிரி உப்மா சேமியா இது மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவ, கொஞ்சம் மாத்தி யோசின்னு அப்படின்னு சோம்பேறி சோழன் சொல்ல, சாப்பாடு அப்படி வித்தியாசமா வேணும்னா விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல, உடனே அந்தர் பல்ட்டி அடிக்கிற சோழன், ஏங்க சும்மா சொன்னேங்க, உடனே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவீங்களே, நான் எதுவும் சொல்லலை போதுமா, சாப்பிடுங்கன்னு பேக் அடிச்சிடுறாரு சோழன். கார்த்திகா சேரனுக்கு கால் பண்ண, சேரன் எழுந்திருக்க போறாரு. அண்ணா என்ன இருனே நான் எடுக்கிறேன் அப்படின்னு எழுந்து பார்க்குற சோழன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு, கார்த்திகாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றவரு, அண்ணே இவங்க எதுக்குண்ணே உனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, தெரியலையேடாங்கிறாரு சேரன். நாங்க இருக்கும்போது பேசாத மாதிரியே நடிக்கிறது, அப்புறம் பகல்லாம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது, இதுதான் நடக்குதான்னு கேக்குறாரு சோழன். டேய் நான் ஏன்டா பேச போறேன், சத்தியமா அந்த பொண்ணு ஏன் ஃபோன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியலடா, நான் ஃபோன் எடுக்கலன்னா கூட திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பண்ணணும் திரும்ப திரும்ப அப்படின்னு பாண்டியனும் கேட்க, அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சேரன் சொல்ல, ஒருவேளை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக அவங்க ஃபோன் பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு நிலா சொல்ல, ஆனா அதுவும் தப்பு தானேப்பா, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்கல்ல அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அண்ணே கட் ஆயிடுச்சுன்னேங்கிறாங்க சோழன். கார்த்திகா மறுபடியும் கால் பண்ண பாக்குற சோழன், அண்ணே வீடியோ கால் பண்றாங்கங்கிறாரு. வீடியோ காலா அப்படின்னு நிலாவும் சேரனும் கேட்க, என்னடா இது அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நான் வேணா அட்டன் பண்ணி பேசவா அப்படின்னு நிலா கேட்க, நீ எடுத்து பேச போறியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, நீங்களே பேசுங்க, எடுக்கலன்னா விட மாட்டாங்க போல இருக்கு, என்னன்னு கேளுங்கன்னு சேரனோட போனை நிலா கிட்ட கொடுக்கறாரு சோழன். நிலா கொஞ்சம் தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்க, அப்படின்னு சோழன் நீட்ட நிலா வாங்கிக்கிறாங்க. அவங்க கால் ஆன் பண்ண, ஹாய் நிலா எப்படி இருக்கீங்கன்னு கார்த்திகா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்றாங்க நிலா. மாமா இருக்காரா அப்படின்னு கார்த்திகா கேட்க, நிலா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. சேரன் ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணன் கொஞ்சம் வேலையா இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, என்ன வேலையா இருக்காங்க, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுங்க மாமாவை அப்படின்னு கார்த்திகா உரிமையா சொல்ல, திரு திருன்னு முழிக்கிறாங்க நிலா. சேரன் மெதுவா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, அட போனை கொடுங்க நிலாங்கிறாங்க கார்த்திகா. இதோ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற நிலா, அண்ணே இந்தாங்க பேசுங்க, இந்தாங்கன்னு போனை நீட்டு, இந்தானே அப்படின்னு சோழன் வாங்கி கொடுக்கறாரு. வாங்குற சேரன், கார்த்திகா அப்படிங்க மாமாங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா, எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்கன்றாங்க கார்த்திகா. நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன் மாமா எத்தனை தடவை நான் போன் பண்ணேன், ஏன் எடுக்கவே இல்லைங்கிறாங்க கார்த்திகா. அது வேலையில போனை கவனிக்கல அப்படின்னு சேரன் சொல்ல, வேலையை முடிச்சிட்டாவது கூப்பிட்டுருக்கலாம் இல்ல மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க, சேரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்க, மற்றவங்களும் என்ன பேச போறாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. மாமா என் வீட்டை சுத்தி காட்ட தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், இதோ இதான் மாமா என் வீட்டு ஹாலு, ஆமா இதோ இதான் என் ரூம் அப்படின்னு அவங்க வேறொரு இடத்துக்கு போக, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா போதும்பா எதுக்குன்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, இருங்க இருங்க காட்டுறேன் இருங்க அப்படின்னு கார்த்திகா காட்ட, இவங்க எல்லாம் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. மாமா இதான் மாமா என்னோட பெட்ரூம்
அப்படின்னு கார்த்திகா சொல்ல சேரன் ரொம்பவே சங்கடமா இருக்காரு. நான் உங்களுக்கு கிச்சன் காட்டுறேன், இதோ இதுதான் கிச்சன், பாத்தீங்கல்ல மாமா, வீடு எப்படி இருக்கு மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க, நல்லா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்றாரு. மாமா, இங்க எல்லாரும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க மாமா, அவரு என்கிட்ட நல்லா பேசுறாரு, வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு கார்த்திகா சொல்ல இவரும் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு சரிப்பாங்கிறாரு. இருங்க, நான் அவர்கிட்ட போனை கொடுக்குறேன், நீங்க பேசுங்கிற நிலா. ஏங்க, சேரன் மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சேரன் போனை கட் பண்ணிடுறாரு. என்ன இந்த பொண்ணு என்னென்ன லூசா அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு பல்லவன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. பின்ன இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸுக்கு கால் பண்ணி இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் இல்லை, அவங்க தான் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கல்ல, அதான் பயங்கர உரிமையில பேசுறாங்கங்கிறாங்க நிலா. அவ்வளவுதான் அவங்க சொல்ல. என்ன இருந்தாலும் ஃபோன் பண்றது தப்பு தானேப்பா, வீட்டெல்லாம் சுத்தி காட்டுது, நல்ல வேளை அங்க யாரும் இல்லை, யாராவது பார்த்துருந்தா என்ன வீடியோ கால்லாம் பண்ணி பேசுறீங்க, என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சேரன் ரொம்ப தயங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அன்ஈஸியா பார்த்துட்டு இருக்க கார்த்திகா மறுபடியும் நார்மல் கால் பண்றாங்க. த நம்பர் யூ ஆர் காலிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அது சந்தோஷமா வாழ வேண்டியது தானே அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே, பேசாம பிளாக் பண்ணிருந்தேன்னு ஐடியா கொடுக்குறாரு பல்லவன். அப்படின்னா அப்படின்னு சேரன் கேட்க, பிளாக் பண்ணோம்னா ஒரே ரிங்ல கட் ஆயிடும், அப்புறம் உனக்கு கால் வந்ததாவே காட்டாதுங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் எதுக்குடா பண்ணணும்னு சேரன் கேட்க, அப்ப என்னமோ இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சும்மா இருக்கியா, இதுக்கப்புறம் அவ ஃபோன் பண்ணாதப்பான்னு நானே சொல்லிடுறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கிறாரு சேரன். நிலாவும் அப்படியே உட்கார்ந்துருக்க, நீ சாப்பிடுப்பாங்கிறாரு. சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சவங்க இப்போ சக்கையை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. நடேசன் அவரோட ஆஸ்தான கட்டில உட்கார்ந்துகிட்டு, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. நிலா ஒரு தட்டில் உப்புமாவும் செம்பில் தண்ணியும் கொண்டுட்டு வர்றாங்க. நடேசனோட பாட்டு கப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஐயோ இவளா அப்படின்னு மனசுக்குள்ள அலறிக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்க. எதையும் கேட்க மாட்டேன், உங்களுக்கு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, கேட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜம்பமா சொல்கிறாரு. நான் கேட்டாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிலா சொல்ல, பிடிக்காததை கேட்டால் வேற என்ன சொல்கிறது அப்படின்னு நடேசன் சொல்ல, என்னமோ இருக்கு அதை மறைக்கிறீங்கிறாங்க நிலா. எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசினா பிடிக்காது, அதுக்காக ஏதாவது இருக்குன்னு அர்த்தமா, கொண்டான்னு தட்டை வாங்கிக்கிறாரு நடேசன். நான் என்ன வெள்ளைக்காரனா, ஸ்பூனெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறா அப்படின்னு அவர் ஸ்பூன் எடுத்து ஒருமை வைக்க கையில் அடிபட்டிருக்குல்ல, அதான் அப்படின்னு நிலா சொல்ல, இதெல்லாம் ஒரு அடியா நடேசனுக்கு, இதுக்கெல்லாம் ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு வலிச்சு சாப்பிட ஆரம்பிக்க நிலா செம்ப பக்கத்துல வச்சுட்டு போய் படியில உட்காடுறாங்க. பாக்குற நடேசன், என்ன இங்கேயே பட்டறைய போட்டா, கேள்வி மேல கேள்வியா கேட்பாளே, நம்ம பட்டறைய காலி பண்ணிடுவோம், ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு செம்ப தூக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சிடுறாரு. எங்க போறாரு இவரு அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச தூரம் போய் அங்க ஒரு திட்டில் உட்காந்து சாப்பிடுறாரு. இங்க இருந்தா ஏதாவது கேட்டுற போறேன்னு நைஸா எஸ்கேப் ஆகுறாரா அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க. அங்க வர்ற சோழன், என்னங்க அந்த கேரக்டர் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்பாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சோழன் கேட்க, நல்லா போச்சுங்கிறாங்க நிலா. நான் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். காலேஜில் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. படிக்கும்போது நல்லா படிச்சு கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டேன், அதே மாதிரி வேலையிலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க முடிய மாட்டேங்குதே, பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணும்போது நிறைய தடுமாறுறேன். ஆஃபீஸ் போன முதல் நாளே என்ன ப்ரூவ் பண்ணி பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா நடக்கல அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அப்படி என்னங்க ஆச்சுன்னு கேட்கிறாரு சோழன். எனக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிற நிலா டிசைன் ரொம்ப சொதப்பலா இருக்கு, மெடல்லாம் வாங்கியிருக்கதா சொல்றாங்க, இதுக்கே இப்படி திணறீங்களேன்னு எம்டி சொன்னதெல்லாம் சொல்றாங்க, காலேஜ்ல எல்லாம் ப்ராஜெக்டே பண்ணது இல்லையா, இப்படி திணறீங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டாருங்க, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிலா வருத்தமா சொல்ல, யாருங்க அது, உங்களை எப்படிங்க திட்டலாம் அப்படின்னு சோழன் எகிற, ஏங்க ஐயோ திட்டலாம் இல்ல, டக்குன்னு அப்படி கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதாங்க எப்படிங்க அவர் அப்படிலாம் சொல்லலாம், நீங்க முதல்ல அவர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு சோழன். எங்க சீனியர் ஸ்டாஃப் தாங்க அப்படி கேட்டாரு, அந்த நேரம் அவர் அப்படி கேட்டது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் அவரு கேஷுவலா இருக்காரு, எனக்கு தான் அதே ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது, நான் இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணுங்க, தியரிட்டிக்கலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது
நிறைய பிரச்சனை வருது, அதான் போக போக கத்துக்குவேங்கிறாங்க நிலா. ஏங்க அதுக்காக அவர் எப்படிங்க உங்களை திட்டலாம்? நீங்க ஃப்ரெஷர்னு அவருக்கு தெரியாதா? நீங்க பொறுமையா தானேங்க கத்துக்குவீங்க. புதுசா ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, மற்றவங்க முன்னாடி அவங்கள திட்டி ஸ்கோர் பண்றாரா இவரு அப்படின்னு சோழன் கோவமா கேட்க, திட்டினார்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, எனக்கு தான் அவர் சொன்னது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அவரு நல்லா கேஷுவலா பேசினாருன்னு சொன்னேனே, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஆனாலும் எப்படிங்க அவர் உங்களை திட்டலாங்கிறாரு சோழன். ஹலோ ஹலோ ஹலோ, அவ்வளோ சீனெல்லாம் வேண்டாம், எனக்கு ஓகே தான். நீங்க பேசாம இருக்கீங்களா? நீங்க கேட்டீங்க, நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் டக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஹர்ட் ஆயெல்லாம் யோசிக்கல, இனிமே அப்படி சொல்லாத அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நிலா. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நிலா உள்ளர போயிட, ஏன் ஆளைய திட்டுறியா நீ, இருக்குடா உனக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்பியார் ரேஞ்சுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு சோழன். மறுநாள் காலையில வழக்கம் போல சமையலை முடிச்சு பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாரு சேரன். நிலா ரெடி ஆகி வர்றவங்க, பல்லவா சீக்கிரம் வாடான்னு கூப்பிட, அண்ணி 2 minutesல வந்துடுறேன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கறாரு. இந்தாப்பா அப்படின்னு லஞ்ச் பேக் கொண்டு வந்து நீட்டுறாரு சேரன். பாண்டியன் ஒரு பக்கமும் சோழன் ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க, பொண்ணுங்களால தான் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனா நீயே கிளம்பிட்ட, இவன் பாரு இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அண்ணி ரெடி ஆயிடுச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் சத்தம் மட்டும் தான் கொடுக்கறாரு. டேய் சீக்கிரம் வாடா அப்படின்னு சேரன்னு சொல்ல, அண்ணே இதோ வந்துட்டேன்னு மறுபடியும் சவுண்டு மட்டும்தான் கொடுக்குறாரு பல்லவன். ஏங்க இன்னைக்கு நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு சோழன் வந்து நிக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு முகத்தில் அடிச்சுற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. சோழன் அமைதியா நிக்கிறத பார்த்து ஹஹஹான்னு சிரிக்கிறாரு பாண்டியன். என்னடா இன்னும் இவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற சோழன், ஏங்க அந்த ஆள்கிட்ட நான் வந்து பேசவா அப்படின்னு கேக்குறாரு. எந்த ஆள்கிட்ட அப்படின்னு நிலா புரியாம கேட்க, அதாங்க ஆபீஸ்ல உங்களை யாரோ திட்டினதா சொன்னீங்களே, அவர்கிட்ட நான் வந்து பேசவா அப்படின்னு சோழன் கேட்க, நான் எங்க சொன்னேன், எப்ப சொன்னேன்னு நிலா கேக்குறாங்க. நேத்து நைட்டு சொன்னீங்கல்லங்கிறாரு சோழன். அவர் என்னை திட்டெல்லாம் இல்லைங்க, எனக்கு அந்த வேலை தெரியலன்னு சொன்னாரு, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்ல, அதாங்க அதை தாங்க சொல்றேன், நான் வந்து பேசுறேங்க அவர்கிட்ட அப்படின்னு சோழன் சொல்ல, சுவாரஸ்யமா இதை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாண்டியன். என்னென்ன பேசுவீங்க அப்படின்னு நிலா கேட்க, டக்குன்னு கேட்டா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறவரு, இல்ல நிலாவை இந்த மாதிரிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா தெரிச்சு போய் பார்க்க பாண்டியன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஏய் இவன் வேற அப்படின்னு பாண்டியனை முறைக்கிறாரு சோழன். நான் என்ன சின்ன பொண்ணா, ஸ்கூலுக்கா போயிட்டு இருக்கேன், என்னை திட்டாங்க வந்து கேளுங்கன்னு சொல்றதுக்கு அப்படின்னு நிலா சொல்ல, இல்லைங்க நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்களே அதான்னு சோழன் சொல்றாரு. ஐயோ போயும் இவங்கிட்ட சொன்னோமே அப்படின்னு நொந்துக்கிற நிலா, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, நான் சாதாரணமா தான் சொன்னேன், வந்துட்டாரு பெரிய இவராட்டம், கொஞ்சமா ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா சொல்றாங்க நிலா. சேரன் அடுத்த பேக்கிங்கை முடிச்சிட்டு இருக்க பல்லவன் வெளியே வர்றாரு. நீ ட்ரெஸ் ஓகேவான்னு பல்லவன் கேட்க, ஓகே தான்டா சூப்பரா இருக்குங்கிறாங்க நிலா. போலாமான்னு நிலா கேட்க, போலான்னு சொல்லிட்டு இருக்க, இந்தாடா அப்படின்னு பல்லவனுக்கு லஞ்ச கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன். இந்தா இதை வச்சுக்கோ செலவுக்கு இருக்கட்டும்னு பல்லவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு சேரன். ஏங்க ஒருவேளை பஸ்ல உட்கார இடம் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து டிராப் பண்றேன்னு அப்பவும் அடங்காம கேட்டுட்டு இருக்காரு சோழன். நான் என்ன பாத்துக்கிறேங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ற நிலா, பல்லவா வாடா போலாங்கிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்கன்னு சோழன் சொல்ல, என்னங்க அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க நிலா. நீங்க இப்ப பஸ்ல போறீங்க, எவனாவது உங்களை வந்து இடிச்சா இல்ல உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நான் வந்து அவனை அப்படியே அப்படின்னு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க. ஐயய்ய நீங்க என் அப்பாவை விட டார்ச்சரா இருக்கீங்க, அவர் தான் என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டாரு, அப்படியே அனுப்புனாலும் இதே மாதிரி அடிக்கடி கால் பண்ணி நொய்யின்னு படுத்துவாரு, அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போலையே அப்படின்னு நிலா கத்த அசந்து போய் பாக்குறாரு சோழன். பாண்டியன் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. பேசாம ஒதுங்கி போகாம தேவைதாண்டா உனக்குன்னு அவரு சிரிக்க, சேரனும் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு மேல டார்ச்சரா இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு பயங்கரமா கடுப்படிக்கிற நிலா. அண்ணே நான் கிளம்புறேன்னேங்கிறாங்க. பாண்டி பை பல்லவா வா அப்படின்னு சொல்லிட்டு போக கொஞ்சம் கூட வெக்கம் மானம் ரோஷன்றது எதுவுமே இல்லாம, ஏங்க நானும் இங்கதான் இருக்கேங்கிறாரு சோழன். அண்ணா பை பைன்னு பல்லவன் பாவம் பார்த்து சொல்லிட்டு போறாரு. எனக்கு பாய் இல்லையா அப்படின்னு சோழன் ஏதோ குழந்தையாட்டம் கேட்டுட்டு இருக்க, அப்படின்னு சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன். பாய்ப்பான சேரன் உள்ளர திரும்ப, டேய் அப்படின்னு கடுப்பாயி பல்லவனை அடிக்க போறாரு சோழன். சோழன் தலையில முட்டிட பாண்டியனுக்கு கோவம் வந்துருது.
ஏய் அப்படின்னு சேரன் திரும்ப, ஏய் தலையில அடிக்க கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை தடவைடா சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நீ எதுக்குடா ஹேன்னு சிரிக்கிற, ஏன் அமைதியா உட்கார முடியாதா உன்னால அப்படின்னு சோழன் கேட்க, பின்ன என்னடா அவங்க உன்னை நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீயும் விடாம அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்ப, அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு சாப்பிடுன்னு கத்துறாரு சோழன். டேய் 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 காலையில நேரம்டா, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல, சண்டை எல்லாம் போடாதீங்க, எனக்கு உங்களை தடுக்கிறதுக்கு கூட தெம்பு இல்ல, அப்புறம் அப்படியே அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு தடவையா சேரன் அவரோட கோபத்தை காமிக்கிறாரு. பாண்டியன் பேசாம சாப்பிட ஆரம்பிக்க, அண்ணே இதை வச்சுக்கோ அப்படின்னு பணம் கொடுக்குறாரு சோழன். எதுக்குடான்னு கேக்குறாரு சேரன். அண்ணே பாத்ரூம் கட்ட வச்சுக்கோன்னு புடின்னு கையில பணத்தை வைக்கிறாரு சோழன். டேய் என்னடா நிறைய இருக்கும் போல அப்படின்னு சேரன் கேட்க, நிறைய எல்லாம் இல்லன்னு ஒரு 12,000 தான் இருக்கு, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, அப்புறமா மீதியை தர்றேன் சரியான சோழன் கேட்க, டேய் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லடா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. பரவாயில்லண்ணே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அவன் கையில இருந்து காசு வர்றதே பெரிய விஷயம், வேணான்லாம் சொல்லாத, அப்படியே எடுத்து கல்லாவில் போடுங்கிறாரு பாண்டியன். ஏண்டா யாருடா செலவு பண்ணி ட்ரிப்பெல்லாம் கூட்டிட்டு போனது அப்படின்னு சோழன் கோவமா கேட்க, டேய் 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 விடுங்கடா பாண்டியா பேசாம சாப்பிடுறாங்கிறாரு சேரன். அண்ணே இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு நீ நிலா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சோழன் சிரிச்சுட்டே கேட்க, சொல்றேன்டாங்கிறாரு அவரும் சிரிச்சுக்கிட்டு. சேரன் பணத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் எதையும் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்க, எப்படியாவது பேசணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சோழன் டெலிவரி வார்டுக்கு வெளியே நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. பாண்டியன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, அப்புறம் தம்பி அப்படின்னு கூப்பிட, டேய் இப்பதான்டா அவன்கிட்ட சண்டை போட்ட, அதுக்குள்ள அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டேன்னு கேக்குறாரு சேரன். உடனே பாண்டியனோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு, அண்ணே என்னன்னு என்ன இருந்தாலும் பாண்டி நம்ம பையன்னு, டேய் என்னடா மணிக்கணக்கா சாப்பிடுற அப்படின்னு கேட்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு பட்டுன்னு பதில் சொல்றாரு பாண்டியன். டேய் அப்ப சீக்கிரம் போய் கைய கழுவுடா, இல்லைனா கல்யாணம் ஆக லேட் ஆகுமா அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்ல, அப்படியா அப்படின்னு பயந்து பதறி போறாரு பாண்டியன். பாத்தியானே உனக்கு முன்னாடியே இவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ சாமி ஆளை விடுங்கப்பா, நான் கையே கழுவுல, இந்த துண்டுலையே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் துண்டை எடுத்து துடைக்க, டே 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 என்ன பண்ற அப்படின்னு சேரன் கேட்க, இல்ல துடைக்க போறேங்கிறாரு. அவன் தான் ஏதோ சொல்றான்னா நீயும் அதை கேட்டுக்கிட்டு போடா போய் ஃபர்ஸ்ட் கையை கழுவு போ அப்படிங்கிறாரு சேரன். இருடி உனக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு மெதுவா சொல்லிக்கிட்டு தட்டை எடுத்துட்டு கிச்சன் பக்கமா போறாரு பாண்டியன். பாண்டியன் அந்த பக்கம் போயிட, ஏய் நக்கலா பண்ற, இருடி உன் ஃபியூஸை எங்க போடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். நீ வேலைக்கு போகலையான்னு சேரன் கேட்க, போகணும்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்காரு சேரன். அண்ணே அண்ணே அதெல்லாம் கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அதுக்கு இல்லடா, யாரு பணம் கொடுத்தாலும் ஒரு தடவை எண்ணி பாத்துக்கணும், அதிகமாவும் இருக்கலாம் இல்லங்கிறாரு சேரன். அப்படின்னு சோழன் எழுந்திருக்க பாக்க கரெக்டா பாண்டியன் வர அவரை போய் தடுக்கிற மாதிரி முன்னாடி நிக்கிறாரு. அவர் இந்த பக்கம் நகர்ந்தா இந்த பக்கம் அணை கட்டுறது, அந்த பக்கம் நகர்ந்தா அந்த பக்கம் அணை கட்டுறதுன்னு பாண்டியன் நகர விடாம அணை கட்டிட்டு இருக்காரு சோழன். என்னடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது நிலாவுக்கு வண்டி ஒண்ணு வாங்கணும், எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறேங்கிறாரு சோழன். வண்டியா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே என்னையும் டிராப் பண்ண கூடாதுன்னு சொல்றா, அவ பஸ்ல போறது எனக்கு பிடிக்கலங்கிறாரு சோழன். ஏய் அவங்க தான் தனியா போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, இப்ப எதுக்கு நீ எல்லாத்துலயும் குறுக்க வர்றங்கிறாரு பாண்டியன். ஏய் எல்லா புண்ணாக்கும் எனக்கும் தெரியும், நீ வாயை மூடிக்கிட்டு வண்டிக்கு எவ்வளவு ஆகும்னு மட்டும் சொல்லுங்கிறாரு சோழன். வண்டி இருந்தா அவ பாட்டுக்கு நிம்மதியா ஓட்டிட்டு போவா இல்லன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே முதல்ல வண்டி வாங்கறதுக்கு இவங்கிட்ட காசு இருக்கான்னு கேளுண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணே, எவ்வளவுன்னு சொல்லுண்ணே இவங்கிட்ட அப்படின்னு சோழன் கேக்குறாரு. பாண்டி ஒரு 70,000 இருக்குமா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே எந்த காலத்துல என்ன இருக்க, 1,00,000க்கு கம்மியா பொண்ணுங்க ஓட்டுற வண்டியெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட வரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, 1.5 லட்சமா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு சோழன். சாரு டிரைவரா தானே இருக்கிறாரு, வண்டி வேலை தெரியாதோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏய் நான் என்ன உன்னைய மாதிரி 2 வீலரா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், கார் ஓட்டுறேன்டா, கார் வேலையை பத்தி என்கிட்ட கேளு, பட்டுன்னு சொல்லுவேன், 2 வீலரை பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாமா நீ எல்லாம் கிழிச்சிருவதான்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். ஏண்டா 1.5 லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு சோழன் கேட்க, சோழா நிலாவுக்கு முதல்ல நல்லா வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாரு சேரன்.
அண்ணே அதெல்லாம் தெரியும்ண்ணே. வண்டி ஓட்ட தெரியாம இருப்பாங்களாண்ணே? ஒரு நல்ல வண்டி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு அவ ரொம்ப ஜாலியா அப்படி ஜம்முன்னு போகணும். காரே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா இப்போதைக்கு 2 வீலர், சீக்கிரமே காரு. என்ன சொல்றேன்னு கேக்குறாரு சோழன். கனவு யார் வேணாலாம் காணலாம்டா. பணம் வச்சிருக்கியா? பணம் அப்படின்னு பாண்டியன் கிண்டலா கேக்குறாரு. நாம வேணா ஒரு செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி கொடுப்போமாடா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நிலாவுக்கு எதுக்குன்னே செகண்ட்ஸ்லாம் புதுசே வாங்கி கொடுக்கலான்னு அப்படின்னு சோழன் சொல்ல, செகண்ட்ஸ்னா ரொம்ப பழசு இல்லடா, கொஞ்சமா ஓட்டிட்டு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல கண்டிஷன்ல இருக்க வண்டியா பார்த்து வாங்குவோம். பாண்டி கிட்ட எப்படி அந்த மாதிரி வண்டிங்க எல்லாம் வரும்ல, முதல்ல அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வைப்போம், அப்புறமா புது வண்டி வாங்கி தரலாம். டேய் நம்ம பாண்டி வச்சிருக்கிற பைக்கே அப்படி வாங்கினது தானே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, சோழனு யோசிக்கிறாரு. டேய் பாண்டி, பொண்ணுங்க ஓட்டுற மாதிரி வண்டிங்கெல்லாம் செகண்ட்ஸ்ல வந்தா சொல்றியா? நல்ல வண்டியா பார்த்துன்னு சேரன் கேட்க, சொல்றேன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் இங்க பாருடா, வண்டி பார்க்க புதுசா இருக்கணும், இந்த உடைஞ்சது டேமேஜ் ஆனது இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது அப்படிதானே. அவர் மட்டும் தான் அறிவாளி மாதிரி பேசுறாரு சோழன். ஏண்டா அவங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கும்போது மோசமான வண்டிவா நான் வாங்குவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டாங்கிறாரு பாண்டியன். சரிடா சரிடா கோவப்படாதடா, இங்க பாரு வண்டி அப்படியே பார்க்க புதுசா சூப்பரா இருக்கணும், கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கணும், ஆனா விலை கம்மியா இருக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியன் முறைச்சிட்டு நிக்கிறாரு. டேய் சோழா, இவ்வளவுலாம் நீ சொல்லணுமாடா? அவன் பார்த்து சொன்னாலே அது நல்ல வண்டியா தான் இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அப்புறம் வண்டி வந்ததுக்கு அப்புறம் இது என்னோட ஐடியா தான்னு நீ நிலா கிட்ட சொல்லணும், ஏதோ உன் தங்கச்சிக்கு நீ வாங்கி கொடுத்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே இவன் விஷயத்தெல்லாம் எதுக்குன்னே நம்ம கேட்டுக்கிட்டுங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. டேய் போடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு சேரன். உடனே பாண்டியோட தோல்ல கை போட்டு, டேய் பாண்டி நீ நல்ல வண்டியா சொல்லு என்ன அப்படின்னு கேட்க, இங்க இருந்தா நீ லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன், கீழே பாரு 100 ரூபா கிடக்குன்னு சொல்ல, சோழன் வேகமா அந்த பக்கம் திரும்ப, பாண்டியன் எஸ்கேப். ஐயோ ஆளை விடுறா சாமி, நான் ஒரு ஓடிய போயிட. திரும்பி பார்த்துட்டாங்க, ஒன்னும் இல்லைன்னு உன்னை திரும்புற சோழன் ஏய்னு கூப்பிட்டு இருக்க. பாண்டியன் பறந்து விடுகிறார். எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் பாண்டி வண்டி முக்கியம்டா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு சோழன். மண்டே ப்ரோமோவில் சோழன் ஸ்டேஷன்ல இருக்க, டேய் சோழா என்னாச்சுடான்னு பதறிக்கிட்டு வந்து நிக்கிறாரு சேரன். நிலாவும் கூட இருக்காங்க. அண்ணே அந்த ஆள் ராங் ரூட்ல வந்து ஏன் வண்டி முன்னாடி விழுந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். எஃப்ஐஆர்லாம் போட வேணான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சேரன் கேட்க, எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளர தள்ளிட்டு தான் இந்த இடத்த விட்டே காலி பண்ண போறேங்கிறாரு இன்னொரு ஆளு. நிலாவும் சேரனும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.